திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் பத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய ஆளக்கூடிய, உங்களை யூகிக்கக்கூடிய, நீங்க எதற்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைகள், இது எல்லாமே சொல்லக்கூடியது யாருன்னா செவ்வாய் தான். 1 மற்றும் 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீசம் பெற்று வக்ரகதி அடைகிறார். அப்போ நீசம் பெற்று வக்ரகதி அடைந்தால் சூட்சமமா சொல்லணும்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும், ஆனா எதுவுமே அனுபவிக்க முடியல. எல்லா விஷயங்களும் கைக்கு வர மாதிரி இருக்குது, வரமாட்டேங்குது. கடன், நோய், வழக்குகள், ஏதாவது ஒரு வேலையில பிரச்சனைகள், தொந்தரவுகள், நிம்மதி இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே கொடுத்துரும். எத்தனாம் தேதி வரைக்கும்னா 21ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த 21ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுனத்துக்கு போகிறார், 8ஆம் வீட்டுக்கு போகிறார். 9ஆம் வீட்டுல நீசம் பெற்று வக்ரகதியாகி மைண்ட் ரீதியாக, உடம்பு ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கறது. 8ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சிரும். சின்ன சின்ன அவமானங்களோ அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் தடை தாமதங்கள் ஆகுதோ தவிர புதிய புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த 21ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இது போல சில சங்கடங்கள், மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு மேல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு சங்கடத்தையோ அல்லது பெரிய அளவுக்கு இழப்புகளையோ கொடுக்காது. ஒரு சிலருக்கு ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இந்த 8இல் ராசி அதிபதி வரும் பொழுது மறைமுகமாக வரக்கூடிய பணம் வந்து சேரும். மறைமுகமான பினாமி பணம், ஷேர் மார்க்கெட் பணம், எம்எல்எம், சீட்டு, இது போல எல்லாம் லாட்ரி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது. அடுத்து உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க 7 மற்றும் 12ஆம் அதிபதி. அப்ப 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ல நிற்கிறார். கேந்திராதிபதி கேந்திரத்தில் நிற்பது யோகம். திருமணம் சார்ந்த விஷயங்கள், எதிர்பார்த்த திருமண வரவு, அதே போல வீடு மனை சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது, ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். இருப்பினும் 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலயோ ஒரு விரயத்தை கண்டிப்பா குடும்பத்துல நடத்தும். ஏதாவது ஒரு விரயங்கள் ஆவது, அதே போல உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருப்பது, வெளிநாடு ஏதாவது போலான்ட்டு இருந்தீங்கனாலோ, குடும்பத்தோட மனைவியோட கணவரோட செல்லலான் இருக்கிறீங்கனாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதும் அமைப்பு இருக்கு இந்த மாதத்துல. அடுத்தது குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 5ஆம் அதிபதி. குடும்பம், வாக்கு, குழந்தைகள், குடும்ப ஒற்றுமை, குல தெய்வம், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், இதெல்லாமே உங்களுக்கு குரு தான் கொடுப்பார். அந்த குரு உங்களுடைய ராசிக்கு 7ல் இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்துல வக்ரமாகிறார். சந்திரனுடைய நட்சத்திரத்துல, சந்திரன் உங்களுக்கு பாதகாதிபதி. அப்ப பாதகாதிபதினா ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வக்ரமாகி நடத்தும் பொழுது கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கெட்ட பெயர்களோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகள் ஏதாவது பிடிவாதம் பண்ணது அதனால ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போக 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 தான் நமக்கு நடக்கும். நம்ம இங்கிருந்தே வேண்டிக்கிட்டாலோ அல்லது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு அதிகமாக செய்யும்போது அந்த கெட்டதை தவிர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து யாருக்கு போட வேண்டாம், யாரை நம்பியும் எந்த விஷயத்திலும் இறங்காமல் இருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மற்றும் 4 4ஆம் அதிபதி 4ல், அதோட யாரோட சுக்கிரனோட சேர்ந்து. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் மாற்றமோ, வீடு மாற்றமோ, தொழில் மாற்றமோ, அல்லது ஒரு வீடு வித்துட்டு ஒரு வேற வீடு வாங்கலாம், அல்லது இந்த வண்டியை வித்துட்டு வேற வண்டி வாங்கலாம், இந்த நிலத்தை வித்துட்டு வேற ஏதாவது நம்ம பண்ணலாம் பணம் வாங்கி அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே இந்த மாதமும் உங்களுக்கு வரும். அது போல ஏதாவது மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பாருங்க விருச்சிக ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்க ராசிக்குள்ளேயே இருக்காரு. அப்ப 8 ராசியில இருந்தால் விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு இதெல்லாமே உண்டு. ஆனா இந்த 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் தேதிக்கு மேல இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டுல பலமா இருக்கார்.
ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் வரணும், மறைமுகமாக பணம் வரணும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சில கிரக சேர்க்கைகளும் கட்டங்களும் வேலை செய்யும். 2, 8, 11 இது போல சில விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக வருகிறது. இந்த 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அது அதீத லாபத்தோட வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகத்துல சனியும் சுக்கிரனும் சேர்க்கை வேற, 4ஆம் இடத்துல சேர்க்கை, சுகஸ்தானத்துல சேர்க்கை, தாய்ஸ்தானத்துல சேர்க்கை. இதெல்லாம் வந்து பண வரவுக்குண்டான ஒரு சேர்க்கை. நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்கு பண வரவுக்கு. இருப்பினும் அதுல ஒண்ணு வந்து இந்த சுக்கிரனும் சனியும். இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது இருக்கு, இது நிறைய இருக்கு. அதுல வந்து முதன்மையானதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இது உங்க ஜாதகத்துக்கு ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது அந்த கிரக சேர்க்கை. உங்க ஜாதகத்துக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தா இந்த மாதம் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பெரிய பணவரவு, பெரிய மறைமுக பணம் எல்லாம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பையும் சொல்லுது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலதான் இருக்கார். அவர் யார்? உங்களுக்கு 10ஆம் அதிபதி 2ல இருந்தா தொழில் வளர்ச்சி. அப்போ எத்தனாம் தேதி வரைக்கும்? 14ஆம் தேதி வரைக்கும் தொழில் ஏதாவது மாற்றம் பண்றீங்க, தொழில வந்து ஒரு புதுசா ஏதாவது கிளைகள் ஓபன் பண்றீங்க, அல்லது அதுல ஏதாவது ஒரு புதுசா பொருட்கள் வைக்கிறீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி 14ஆம் தேதி வரைக்கும் அருமையா இருக்கும். அதற்கு மேல பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலேனாலும் உங்களுக்கு பாருங்க 3ஆம் இடம் தான். 3ஆம் இடங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரு நார்மலான பலனை நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 10, 3 மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதா. அதிக எஃபர்ட் போடணும். ஆனா இப்ப ஈஸியா வரும். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல தொழிலுக்காக அதிகமா எஃபர்ட் போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான பிரதிபலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து உங்களுக்கு 4ல சனி இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட, குரு வக்ர பார்வை பெற்றாலும் கூட, இந்த மாத கிரக சூழ்நிலையில பார்க்கும் பொழுது நிறைய பண வரவு வர்றதுக்கும், குடும்ப ஒற்றுமையா இருக்கிறதுக்கு உண்டானதும், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. அதை கொஞ்சம் கவனமாக இருந்து பொறுமையா, ஏன்னா விருச்சிக ராசி அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்கும். அதனால பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இதெல்லாம் உங்களுடைய தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம துடிகளே சரணம்.